மொத்தமாக எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு சைடு யூஎஸ், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலின்னு எல்லா கண்ட்ரியும் நம்மளை அப்போஸ் பண்ணுறாங்க. அது என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைனா கிட்டேருந்து வர ஆரம்பிப்போம். சைனாவும் இந்தியாவும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுல நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஒரு வேலையை எப்போவுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம்னா நம்மளை நிறுத்துறதுக்கு உலகத்திலே யாரும் இல்லை. ஏஷியா தான் அடுத்து. இப்போ எல்லாருமே வெஸ்ட்டுன்னு பேசுகிறோம்ல, யாரும் வெஸ்ட்டை பற்றி பேச மாட்டாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பற்றி பேச மாட்டாங்க. இந்தியாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா இந்தியாவும் சைனாவும் தான் மெயின். ஆனால் சைனாவுக்கே அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ சைனா நம்மளுக்கு எதிராக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இப்போ ஈவி தான் வந்து பயங்கரமான சீன். கரெக்டாக நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஒரு பைக்கோ, ஒரு காரோ, இல்லை ஒரு ஆட்டோவோ, ஒரு பஸ்ஸோ எதை பார்த்தாலும் நம்மளுக்கு இருக்கிற மெயின் கொஸ்டின் அது பெட்ரோலா இல்லை ஈவியா. ஏன்னா எல்லாருமே ஈவி பக்கம் போக ஆரம்பிச்சாச்சு. உலகமே ஈவி பக்கம் போயிட்டு இருக்குது. நம்ம ஊரில் டெஸ்லா வந்து இறங்குது. ஸோ எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக. ஆனால் அந்த ஈவியோட பேட்டரி இருக்குல்ல, ஈவிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பேட்டரி தான். கரெக்டா. அதை வச்சு தான் ஓடுது. பெட்ரோல் டீசல்லாம் கிடையாது. இந்த ஈவி பேட்டரி வந்து குளோபல் லெவல்ல 70 to 80% சைனாங்கிற ஒரு கண்ட்ரி கிட்ட தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் நம்மளுக்கு கிட்டே இருக்கிறதுனால நம்ம மெஜாரிட்டி அவங்க கிட்ட தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சைனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே சில கம்பெனிஸ் இருக்காங்க, லைக் டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளே பேட்டரியை டெவலப் பண்றோம், நான் ஏன் சைனா கிட்ட இருந்து வாங்கணும். மஹிந்திரா வந்து சைனா கிட்ட இருக்கிற BYD பேட்டரியை வாங்கிடுறாங்க. ஆனா டாடா என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஏன் சைனால இருந்து வாங்கணும், நான் இந்தியாவிலே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பாக்குறாங்க. ஆனா சைனாவுக்கு இது பிடிக்கல. ஏன்னா சைனாவை பொறுத்தளவுக்கு கடைசி வரைக்கும் இந்தியா வந்து சைனா கிட்ட இருந்தானே வாங்கணும். அப்பனா தானே சைனாக்கு பிசினஸ். இப்போ சைனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஈவி ஈகோசிஸ்டம் உருவாக்கிடக்கூடாது. இண்டிபெண்டன்ட்டா இந்தியாவில் வந்து ஈவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மஹிந்திரா கார், டாடா கார்லாம் வந்து செமையா இருக்குது. கரெக்டா. இந்த ஈவி கார்லாம் இந்தியாவிலே பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா வந்து சைனீஸ் கார், BYD, அப்புறம் Xiaomi இந்த மாதிரி காருக்கெல்லாம் வந்து இந்தியன் கார்ஸ் வந்து காம்படிஷனா போய் நிற்கும். அதை நிறுத்துற. ஏன்னா இப்போ குளோபல் லெவல்ல சைனீஸ் கார் தான் வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் பெஸ்டா இருக்குது. இந்தியா வந்து பயங்கரமான டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது நம்ம ஊர்லயே நம்ம பார்க்க முடியுது. கம்மியான விலைக்கு நம்ம செய்ய முடியுது, அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியுது. ஆனா இதுக்கெல்லாம் கோர் வந்து பேட்டரி. அந்த பேட்டரியா நம்ம சைனா கிட்ட இருந்தா வாங்குறோம், மீதி எல்லாம் நம்ம ஊர்ல செஞ்சிடறோம். ஆனா நம்ம ஊர்ல இதை செய்யறத ஓரளவுக்கு கேப் பண்ணும், நிறுத்தி வைக்கணுங்கிறதுக்காக சைனா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஊருக்குள்ள நம்ம ஊருக்கு மொத்த பேட்டரி அனுப்புறதுல பிரச்சனை இல்லை. மஹிந்திரா மாதிரி மொத்த பேட்டரி நீங்க வாங்கிக்கலாம். ஆனா டாடா மாதிரி இந்தியாவிலே பேட்டரி செய்யறாங்கனால் அதுக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து தான் சில ரா மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செக் பாயிண்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க யாருக்கு எவ்வளவு அனுப்பலாம் அப்படிங்கறத நாங்க தான் அப்ரூவ் பண்ணுவோம். நீங்க இந்த ஒரு இப்போ ஒரு டாடாக்கு வந்து ஒரு சோ அண்ட் சோ ஆர்டர் வந்து வருது, அந்த ஆர்டரை வச்சு டாடா வந்து இந்தியாவிலே பெருசா பேட்டரிஸ் உருவாக்க முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சைனா வந்து ப்ராபபிலி அதில் கை வைப்பாங்க. பிகாஸ் சைனா டஸ் நாட் வாண்ட் இந்தியா டு க்ரோ. சைனா வாண்ட்ஸ் சைனா டு டாமினேட் த வேர்ல்டு. யார் இப்போ வேர்ல்டுலேயே நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கு தான் காம்படிஷன். ஏன்னா சைனா வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு பயங்கர ஒரு தலைகீழ குதிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா. யூஎஸ் வந்து அதுல இருந்து கீழே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம விசிபிளா பார்க்க முடியுது. இன்னைக்கு யூஎஸ் வந்து அவ்வளவு பெரிய பவர் கிடையாது. சைனா அப்படியே மேல வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா சைனா எந்த அளவுக்கு மேல வருதோ அதுக்கு அடுத்து இந்தியா அப்படியே பேரலா வருது. சைனாவுக்கு எப்படி இங்க அமெரிக்கா மேல போகணுங்கிறத யோசிக்கிறாங்களோ அதே நேரத்தில் இந்தியாவும் சைனாக்கு காம்படிஷனா அடுத்து வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதனால தான் சைனா வந்து ரொம்ப தெளிவா ஸ்கெட்ச் போட்டு இந்தியாவை எப்படி பின்னாடி தள்ளுறது அப்படின்னு யோசிச்சு ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்டு வந்து எல்லாமே பேட்டரி டெக்னாலஜி தான். இந்த பேட்டரி டெக்னாலஜி வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் சைனாவை தான் நம்பி இருக்கணுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் அவங்க வைக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த ரூல் போட்டிருக்காங்க. ஆனா அதிகமா பாதிக்கப்படக்கூடியது நம்ம ஊர்ல இருக்கிற ஈவி செக்டர். கரெக்டா. கம்பேர் டு a lot of countries நம்ம ஊர்ல இருக்கிற ஈவி செக்டர் அதிகமா பாதிக்கும். பிகாஸ் நம்ம ஊர்ல அவ்வளோ வெஹிக்கிள் நீட்ஸ் இருக்குது. நம்ம வெளிநாட்டுக்கு போகணும். ஒரு இந்தியன் கார் வந்து வெளியூர்ல ஓடுறதை நம்ம அவ்வளோ பார்க்க மாட்டோம். ஆனா இப்போ வந்து அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு டாடா, மஹிந்திராங்கிற 2 இந்தியன் ஜாகர்னட்ஸ், ஒரு ஆட்டோமொபைல் ஜெயன்ட்ஸ் வந்து அதை முடிவு பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான் சைனா வந்து அந்த பேட்டரி டெக் எல்லாத்தையும் டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்குது. அந்த பேசிக் ரா மெட்டீரியல் அவங்க கிட்ட இருக்குது. டெக்னாலஜி நம்ம உருவாக்கிக்க முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும், நம்ம இன்ஸ்பயர் ஆகும், நம்மளே உருவாக்கி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கான ரா மெட்டீரியலை வந்து அவங்க செக் பாயிண்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இந்தியா என்ன பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்மளும் இந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து சைனா நம்பி இல்லைன்னா வியட்நாம் அந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் கிட்டே இருந்து வாங்கணும். ஸோ இட்ஸ் அ லாங் டர்ம் கேம். நம்ம என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம ஊர்ல பெருசாக வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஊர் மட்டும் இல்லை, குளோபலாவே யாரும் வளர்ந்துடக்கூடாது, சைனா கிட்ட தான் எல்லாரும் டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிற சைனாவோட ஸ்கெட்ச்.